அதுக்கு ஒரு நிமோனிக் சொல்லுவோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படின்னாக்க பேலன்ஸ் ப்ராப்ளம். அதாவது பேலன்ஸ்னாக்க நடக்கும்போது சடனாக ஒரு தள்ளாடுற மாதிரியோ இல்லை தலை சுற்றுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது புதுசாக இருந்தாக்க. ஈனாக்கா கண்ணில் டபுள் ஐ. இ ஃபார் ஐனா கண்ணில் டபுளாக தெரியுற மாதிரி, மங்களாக தெரியுற மாதிரி, ஏதாவது வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருந்தாவோ. அதே மாதிரி எஃப்னாக்கா ஃபேஷியல் ட்ரூப், வாய் கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி, அந்த வாய் அந்த கோணையாக போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி. ஏன்னாக்கா ஆம், அதாவது கை வீக்னஸ் இல்லை கால் வீக்னஸ் ஏதாவது புதுசாக இருக்குது. எஸ்னாக்கா ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், பேச்சு குளர்ற மாதிரி இருந்தாக்க. டி ஃபார் டைம், டைம் இஸ் பிரெயின். இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு ப்ராப்ளம் இருந்தாக்கா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோக்குள்ள இயர்லியாக வரீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த வியாதியிலேருந்து நம்ம காப்பாற்றலாம். யூஸ்வலாக ஒரு வார்னிங் சைன் இருக்குங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த வார்னிங் சைனை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். சில பேருக்கு சில நேரத்தில் 2 மணி நேரம் கூட இருக்கலாம். ஒரு பேச்சு குளறல் மாதிரியோ கை கால் வீக்னஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த வார்னிங் சைனை கரெக்டாக கேர்ஃபுல்லாக கேட்ச் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எங்கேயாவது பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கிளாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாக்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இதே ஸ்ட்ரோக் வந்த அப்புறமும் கூட வித்தின் 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்தோம்னா த்ராம்பலைஸ் பண்ணி நம்ம மருந்து இது பண்ணிடலாம். பட் 4.5 மணி நேரத்துக்குள்ளே வர முடியல அப்படின்னாக்க, இன்கேஸ் பெரிய அளவுக்கு ரத்த குழாயில் பிளாக் இருக்குதுன்னாக்க, நம்ம ஹார்ட்டுக்கு எப்படி ஆன்ஜியோ பண்ணி இந்த ஸ்டென்ட்லாம் போட்டு ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்க, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் அந்த கிளாட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப. ஸோ எவ்வளோக்குள்ள இயர்லியாக வரோமோ அவ்வளோக்குள்ள எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாக்க பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்.